குருவே சரணம், குருவே துணை. உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம இந்த பதிவில் மிக அற்புதமான சரியாக 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசியில் இணையக்கூடிய குரு, சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கிரகணம். இந்த கிரகணம் எப்போது நிகழப்போகிறது, இந்திய நேரப்படி எப்பொழுது ஆரம்பித்து எதுவரையில் இருக்கும், இந்த கிரகண காலத்தில் எந்த குறிப்பிட்ட ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும், எந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு சிறப்பான ஒரு சில ஆலோசனைகளும் பரிகாரங்களும் இருக்கிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு பகவான் கடகராசியிலே உச்சமடைவார். இது இந்திய நேரப்படி நமக்கு இரவு நேரத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணமாக இருப்பதனால் பெரும்பாலும் நமக்கு அந்த சூரியனுடைய புறவுதா கதிர்கள் பிரபஞ்சத்திற்கு பூமிக்கு வருவது கொஞ்சம் அதனுடைய இயல்பு நிலையில் இல்லாமல் இருக்கும். அதனால் நமக்கு பாதிப்பு குறைவு. ஆனால் இரவு நேரத்தில் பெரும்பாலும் நம்ம உறக்கத்திலையும் அல்லது வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். அதனால் சொல்கிறேன். மேலும் இந்த கிரகணம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னா 12ஆம் தேதி சரியாக ஆகஸ்ட் மாதம் 26 ஒரு 9 மணிக்கு மேலே ஆரம்பித்து இரவு 13:08 வியாழக்கிழமை விடியற்காலை 1:20க்கெல்லாம் இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அது முழுமையாக இந்த புறவுதா கதிர்களுடைய தன்மை பார்த்திங்கன்னா பூமிக்கு கிடைக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். விடியற்காலை ஒரு 4:30 வரையில் இதனுடைய தாக்கம் இருக்கும். எப்போவுமே அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது இரவில் நடந்தாலும் பகல் ஒரு 8 மணி வரைக்குமே இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், நம்ம இந்திய நேரத்துக்கு. சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்னங்க பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடிப்படையாக சில பேருக்கு தெரியும். தெரியாதவர்களுக்காக நம்ம ஒரு சில தகவல்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம். இந்த கிரகண நேரத்தில் குறிப்பாக இந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உணவுகள் எடுத்துக்கொள்வது நல்லது. கிரகணத்துக்கு முன்னாடியே குளிச்சுக்கிறதும் கூட ஒரு சிறப்பு நல்லது. அசைவ உணவுகள் அன்றைய நாளில் தவிர்த்து கொள்வது, கீரை உணவுகள் தவிர்த்து கொள்வது நல்லது. கிரகணம் இரவு நேரத்திலே நிகழ்ந்தாலும் நிறைய நபர்கள் இரவுலேயே வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் இரவு நேரங்களில் வெளியே நம்ம இல்லாமல் இருக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளே இருக்கிறது அல்லது உறங்குறது கூட நல்லது தான். இப்போது மேலும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது அவசியம். பச்சை காய்கறிகள் உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குழந்தை பெற்று இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த சரியாக இந்த கிரகண காலத்தில் அதற்கு முன்பே கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுவது அல்லது சில உணவுகள் கொடுத்து விடுவது, இந்த மாதிரிலாம் கூட பண்ணுறது ஒரு சிறப்பு. சில புதியதாக திருமணமான தம்பதிகள் தெரிந்தும் தெரியாமலும் இந்த கிரகண காலத்தில் தாம்பத்தியம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மேலும் மன உளைச்சலோடு இருக்கக்கூடாது. மேலும் இந்த கிரகண காலத்தில் கடகராசி, மீனம் ராசி, விருச்சிகம் ஆகிய ராசிகள் பொதுவாக கொஞ்சம் பலகீனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னு கேட்டால் இந்த நீர் ராசிகளில் தான் அதிகமான இந்த கிரகண சஞ்சாரம் என்பது கடகத்தில் நிகழ்கிறது. அப்படின்னா கடகம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகள் ஒரே பஞ்சபூத ஆற்றலுடைய தத்துவம், ஒரே திசைகளுடைய தத்துவம். ஒரு குறிப்பிட்ட 3 கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய தத்துவம் அதில் இருக்கும். ஸோ அதனால் இவங்கெல்லாம் மிக கவனமாக நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தான் அதிகமாக பொருந்தும். இதெல்லாம் செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மருந்து எடுத்துக்கிறது, மாத்திரை எடுத்துக்கிறதெல்லாம் கூட அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மேலும் எதிர்மறையான சிந்தனைகளோடு இருப்பது, கவலைகளோடு இருப்பது, இதெல்லாம் கூட தவிர்த்துக்கணும். மேலும் இந்த கிரகண காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம். முக்கியமாக அந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வருது. இதில் நிறைய சிறப்பு இருக்குன்னு ஏன் தெரியுமா சொல்கிறோம்? குரு பகவானோடு இணைந்து குரு உச்சமாகக்கூடிய டைமில் நடக்கக்கூடிய கிரகணம். இந்த கிரகணம் நேரத்தில் அதாவது முந்தைய காலங்களில் அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரம் வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போதெல்லாம் ஒரு ஆசிரியர்களிடமிருந்து பெறக்கூடிய மந்திர உபாசனைகளை எல்லாம் அப்போது தான் மந்திர சித்தி செய்வார்களாம். அப்போது தான் மந்திர சித்தி பண்ணுறது. நமக்கு ஒரு மந்திரம் கிடச்சிருக்கு, நமக்கு ஒரு மந்திரம் தெரியும் அப்படின்னா இந்த மந்திரத்தை
உபாசனை ஒரு 54 தடவை அல்லது ஒரு 108 முறை அல்லது ஒரு 1008 முறை அந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்வது. இப்போ ஜோதிடர்கள் எல்லாம் கூட நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க, சரியாக இந்த கிரகண நேரத்தில் நமக்கு இந்த வாக்குப்பணிதத்துக்கான ஒரு சில மந்திரங்கள் சொல்வது, இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது, ஆத்மார்த்தமாக அமைதியாக உட்கார்ந்து நாம் வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ உட்கார்ந்து நம் பிரபஞ்சத்திடம் நவகிரகங்களையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நம்மளுடைய மந்திரங்களை நம்ம ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை அழகாக நம்ம அதை சித்தி பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேர்மறையான விஷயங்களுக்கு, வேண்டுதல்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான இந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ புராண காலங்களில் இந்த கிரகணத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில நேரங்களில் இந்த சிவசக்தி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க, சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களும் நம்மளுடைய வேண்டுதல்கள், ஒரு நாள்பட்ட கடன், தீராத நோய், மேலும் செல்வ செழிப்பான வளர்ச்சிக்கு, நம்மளுடைய வேலைக்கு, சுமைகள் குறைவதற்கு, மேலும் ஒரு வளர்ச்சிக்கு, இதற்கு எல்லாம் இஷ்ட தெய்வ வழிபாடு, மந்திர உபாசனையாக சூரிய காயத்ரி மந்திரம் வந்து மிக அற்புதமாக சொல்லலாம். இல்லைங்க எனக்கு இந்த காயத்ரி மந்திரம் எல்லாம் தெரியாது, சாதாரணமாக இன்றைக்கி நம்ம கூகுள் பண்ணும்பொழுதே வரும், இல்லை தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நம சிவய என்ற பஞ்சாட்சரம் மிக அருமையாக வேலை செய்யும். நம சிவய நம சிவய நம சிவய என்று ஒரு 54 முறை அல்லது 1008 முறை அல்லது 108 முறை சொல்லி நம்ம என்னெல்லாம் வேண்டுதலாக வைக்கிறோமோ அந்த வேண்டுதல், அந்த டிமாண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாக்க அதிகபட்சம் ஒரு 90 நாட்களுக்குள்ளே அதெல்லாம் வந்து செயலாகும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இதுவும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. நம்ம எதனால் மேஷம், மகரம், துலாம், மிதுனம் ஆகிய ராசிகளுக்கு அடிப்படையாக ஒரு நல்ல யோகமான காலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக எல்லா ராசிகளுமே வந்து நம்ம இந்த மாதிரி இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மேஷம், மகரம், துலாம், மிதுனம் எல்லாம் இந்த கிரகண காலகட்டத்தில் இந்த ராசிகளோடு பெரிய அளவில் தொடர்பில் இல்லாமல் இருக்கும். மேலும் வந்து நிறைய அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ராசிகளாகவும் இருக்கும். குறிப்பாக இந்த ராசிகள் நம்ம வந்து ஒன்று பிரிக்க வேண்டாம். அந்த மேஷம், மகரம், துலாம், மிதுனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண காலத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் பண்ணலைனாலுமே வந்து ஏற்படும். ஏன்னா இது வந்து 12 வருடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சுற்று, 18 வருடங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுற்று அப்படிங்கிற மாதிரி ராகு கேதுவால் ஏற்படுறது, சூரிய பகவானால் குரு பகவானால் ஏற்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த மேஷம், மகரம், துலாம், மிதுனம் ஆகிய ராசியில் பிறந்தவர்கள் கட்டாயமாக இந்த கிரகண காலத்தில் ஒரு அடிப்படையான தியானம், ஒரு அடிப்படையான ஒரு மந்திர ஜபம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது, சிவ மந்திரம் சொல்கிறது, அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ மந்திரங்கள் சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக பிரபஞ்சத்திடம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் வைக்கும் பொழுது மிகவும் சிறப்பான ஒரு பலனை அனுபவிக்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். குறிப்பாக இந்த கிரகணம் முடிந்ததற்கு பிறகு எந்த ராசி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும், இப்போ நமக்கு இரவு நேரத்தில் தான் நடக்குது இல்லையா, அதனால் விடிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணி அல்லது ஒரு புனிதமான நீர், பக்கத்தில் ஓடைகள் இருக்குது அல்லது கடல் இருக்குது, ஆறு இருக்குன்னா அதில் குளித்தாலே போதும். இல்லை வீட்டிலே குளிக்கிறோம் அப்படின்னா கல் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியில் வந்து ஒரு நல்ல குளியல் சிறப்பாக குளிச்சிக்கிறது நல்லது. அது மாதிரி வீட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். இரவு நேரங்களில் இந்த கிரகண காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகள், தண்ணீர் இதிலெல்லாம் வந்து அந்த எதிர்மறையான இந்த சூரியனுடைய ஆக்கமான அந்த சக்தி வந்து பிரபஞ்சத்துக்கு கிடைக்காத காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த ராகு கேதுவனுடைய தாக்கம் வந்து விஷத்தன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னாக்க அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள், நீர், உணவு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது நல்லது. நிறைய வந்து உணவு வந்து நம்ம நைட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். ஒரு வேளை வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட மறுநாள் அதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம், ஒரு நாள் மட்டும் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து இந்த விடிந்ததுக்கு பிறகு இந்த உணவுப் பொருட்களில், நம்ம மளிகை பொருட்களில், அரிசியில், பருப்பெல்லாம் இருக்கக்கூடிய அருகம்புல்லை நம்ம வந்து தாராளமாக எடுத்துடலாம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தாக்கத்தை இந்த
புறஊதா கதிர்களினுடைய தாக்கத்தை, பிரபஞ்சத்துக்கு பூமிக்கு இருக்கக்கூடிய தாக்கத்தை தடுக்கக்கூடியதாக சூட்சகமாக இந்த ராகு கேதுவினுடைய சூட்சமங்களை தடுக்கக்கூடிய ஒரு ஆக்கமான ரகசியம் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம குளிச்சுட்டு சாதாரணமாக அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சென்று சிறப்பான ஒரு சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்தாலே போதும். மேலும் இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறோம். இரவு நேரத்தில் மட்டும் நமக்கு இந்தியாவில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பக்தியுடன் பரிகாரம் செய்து நன்மைகளை மட்டுமே பெறக்கூடிய யோகமான ஒரு கிரகண காலம் என்பதை சொல்லி இந்த பதிவை நிறைவு பண்ணுறோம். நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து இணைந்திருங்கள். யதார்த்தமான ஜோதிட பதிவுகள், யதார்த்தமான கிரக இணைவுகள், ராசி பலன்கள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. சிவமாவீரன், நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வாளர், பிரசன்ன ஜோதிட ஆய்வாளர். நன்றி. வாழ்க வளமுடன்.